ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பஃபூன் படம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம படத்துக்குள்ளே போகலாம். இவர் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ. இவர் ஹீரோவோட அப்பா. இவர் ஒரு நாடக குழு வச்சுருக்காரு. அந்த நாடக குழுவில் நம்ம ஹீரோவுமே சேர்ந்து நடிச்சிக்கிட்டு இருக்காரு. இவர் ஹீரோவோட ஃப்ரெண்டு, இவருமே அந்த நாடக குழுவில் இருக்கார். ஸோ இவர் ஹீரோவோட ஃப்ரெண்டோட அப்பா. இவர் ஆளுங்கட்சி கவுன்சிலராக இருக்கார். அப்படியே சீனை கட் பண்ணி ஊர் திருவிழாவை காட்டுறாங்க. ஸோ அந்த ஊர் திருவிழாவில் நம்ம ஹீரோட அப்பாவோட நாடக குழு தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நாடகம் நல்லபடியாகவே போயிட்டுருக்கு. ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து நல்லாவே ட்ராமா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாடகமே நல்லபடியாக முடிஞ்சிருது. நாடகம் முடிஞ்ச உடனே ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டுமே வீட்டுக்கு கிளம்பலான்னு போயிட்டுருக்காங்க. அப்போ போகிற வழியில் காட்டுக்குள்ளே 4-5 நபர்கள் ஒரு பொண்ணை ரேப் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ நம்ம ஹீரோ தான் அவங்க எல்லாரையுமே அடித்து அந்த பொண்ணை காப்பாற்றுறாரு. ஸோ இவங்க தான் அந்த பொண்ணு, இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். நான் அவங்கள ஹீரோயின்னே சொல்லிக்கிறேன். அப்படியே சீனை கட் பண்ணி தனபால்னு ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் மிகப்பெரிய கடத்தல் மன்னன். இவர் யாருக்காக வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல்வாதி ரங்காங்கிறவருக்காகத்தான். ஆக்சுவலி இந்த அரசியல்வாதி ரங்கா எம்எல்ஏவாக தான் இருப்பார். ஸோ அவரோட தலைவர் பார்த்தீங்கன்னா இவர் தான். ஸோ இவங்க இருக்க கட்சி வந்து மக்கள் கட்சி. ஸோ ரங்கா எதுக்காக தலைவரை பார்க்க வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு பிடிக்காத ஒருத்தருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் வந்திருப்பார். ஆனால் தலைவரோ அதை கேட்க மாட்டார். இங்கே நான் தான் தலைவர், நான் தான் முடிவு எடுக்கணும்னு சொல்வார். இதனால இவங்க 2 பேருக்கும் மனஸ்தாபம் ஏற்படுது. அதனால ரங்கா நான் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கோவமா அங்கேருந்து போகிறாரு. இப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க. ஸோ ஹீரோக்கு அப்பா மட்டும்தான், அம்மா இல்லை. ஸோ ஹீரோ வந்து அவங்க அப்பா கிட்ட ஏதோ சொல்லாமேன்னு தயங்கி நிற்கிறாரு. அந்த இடத்துல ஃப்ரெண்டுமே இருக்கார். அப்போ நாடக கோஷ்டியில் நடிக்கிற ஒரு கப்புளுமே அங்கே வராங்க. ஸோ ஹீரோவோட அப்பாவோ, நீங்களாம் ஒரு பொண்ணு வச்சுருக்கீங்க, நாடகத்தை மட்டும் நம்பி இருக்காதீங்க, நம்மளுக்கு அப்பப்போ தான் நாடகம் வருது. ஸோ சைடில் ஏதாவது வேலை பாருங்கன்னு சொல்லி ஹீரோவோட அப்பா சொல்கிறாரு. அதை பற்றி தான் ஐயா நாங்களும் பேச வந்திருக்கோன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இந்த நாடகத்தை நம்பி நாங்கள் ஒன்றும் சேர்த்து வைக்க முடியாது. ஸோ இப்போ எல்லாம் வருஷத்துக்கு 2-3 தான் வருது. ஸோ அதனால் நாங்கள் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கலான்னு இருக்கோம், அந்த ஊரை காலி பண்ணலான்னு இருக்கோங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இதில் ஹீரோட அப்பா ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாரு. நம்ம குலத்தொழிலில் எப்படி நீங்கள் விட்டுட்டு போகலான்னு சொல்கிறீங்கிற மாதிரி. அந்த நேரத்தில் ஹீரோவுமே வேறு குறுக்க புகுந்து, அப்பா நானுமே ஃபாரின் போய் காசு சம்பாரித்து ஏதாவது பிஸ்னஸ் தொடங்கலான்னு இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஹீரோவையும் கண்ணாப்பினான்னு திட்டிட்டு அவங்க அப்பா கோவமாக அங்கேருந்து எழுந்திரிச்சு போகிறாரு. இங்கே ஹீரோ அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட டாஸ்மார்க்கில் உட்காந்து என்ன பேசிகிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபாரின் போய் நிறைய சம்பாதிச்சு அரசியலில் குதிக்க போகிறேங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ஃபாரின் போனோம்னா முதல்ல பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணணுண்டான்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு நபரை பார்க்க போகிறாங்க. ஸோ இவர் வந்து பாஸ்போர்ட்டு விசாலாம் ரெடி பண்ணுறதுக்கு 1 லட்சம் வரைக்கும் செலவாகும் தம்பிங்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த வீட்டுக்குள்ளேருந்து நம்ம ஹீரோயின் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ ஹீரோயினை பார்த்துட்டு, இந்த பொண்ணு உங்கள் பொண்ணா சார்னு கேட்குறாரு. இல்லை இது என் பொண்ணு இல்லை, என் பொண்ணோட காலேஜ் மேட்டு, 2 பேரும் ஒன்றா தான் படிக்கிறாங்க. இந்த பொண்ணு இலங்கை பொண்ணு, அகதியாக அங்கே வந்து படிச்சுட்டு இருக்குங்கிற மாதிரி டீட்டெயிலாம் சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த நபருக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வருது. அதாவது இவரோட பொண்ணும் நம்ம ஹீரோயினும் படிக்கிற காலேஜில் ஒரு ப்ரோக்ராம்காக ஸ்கிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஆள் கொஞ்சம் பத்தலை, ட்ரைனிங் கொடுக்கவும் ஆள் கிடைக்கலங்கிறனால நம்ம ஹீரோவோ ட்ராமா ஆர்டிஸ்ட் தானே, உங்கள் நம்பர் மட்டும் இந்த பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க தம்பி, அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஸ்கிட்லன்னு சொல்லி நம்பரை வாங்கி ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. ஸோ அப்படியே சீனை கட் பண்ண ஹீரோ ஃப்ரெண்டும் வேலை தேடலாமேன்னு சொல்லி ஒரு நபரை போய் பார்க்குறாங்க. ஏன்னா 1 லட்சம் தேவைப்படுது இல்லையா விசா பாஸ்போர்ட் ரெடி பண்ண, அதற்காக. இந்த நபர் பேர் வந்து சண்முகன் வச்சுக்கிறேன். ஸோ இவர் வந்து இவங்க 2 பேருக்குமே டிரைவர் வேலை கொடுக்குறாரு. இந்த இடத்துக்கு காரில் 2 நபர்கள் வராங்க. அதில் பிளாக் அண்ட் ஒயிட் டிஷர்ட் போட்டிருக்க ஒரு பேர் கரீம். ஹீரோவா சண்முகத்துக்கிட்ட யாருன்னு காரில் வந்ததுன்னு கேட்குறப்ப சண்முகமா அவர் பேர் தான் கரீம், இங்கே எல்லாமே அவர் தாங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பேசினா கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. ஸோ ஹீரோ வேலைக்கு சேர்ந்து நல்லபடியாகவே டிரைவிங்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. லோடு ஏற்றுற வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கப்போ ஹீரோ யதார்த்தமாக ஒரு நாள் ஹீரோயினை ஜெராக்ஸ் கடையில் பார்க்குறாரு. சரி கூப்பிடலாமேன்னு பார்த்தா ஹீரோயின் காதில் உள்ள கிளம்பிடுறாங்க. சரி ஜெராக்ஸ் கடையில் என்ன தான் கொடுக்க வந்திருப்பான்னு சொல்லி கடையில் போய் விசாரித்து பார்த்தா, அந்த பொண்ணு இல்லீகலாக பாஸ்போர்ட் விசாலாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்க வேலையை தான் பார்க்குது. ஹீரோவா அடுத்த நாள் ஹீரோயினை மீட் பண்ணி, ஏன் இந்த மாதிரி வேலைலாம் பார்க்குறேங்கிறப்ப, அப்புறம் என்ன பண்ணுறது, அகதிகளாக இருக்க எங்களையெல்லாம் யாரும் மதிக்க கூட மாட்டுறாங்க. ஸோ அட்லீஸ்ட் வெளிநாட்டுக்காவது போய் வேலை பார்க்கலாமேன்னு பார்த்து தான் நான் இந்த மாதிரி பாஸ்போர்ட் விசாலாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினோட காலேஜுக்குமே போய் ஸ்கிட்டுக்கு ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ யதார்த்தமாக ஹீரோ போகிற வழியில் ஹீரோயினோட ஹாஸ்டலில் பார்க்குறாரு. அப்போ ஹீரோயின் வெளில நிற்கிறாங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரொம்பவே ஒரு மாதிரி தப்பாக ரூடாக நடந்துக்கிறாரு. அந்த இடத்துல போய் ஹீரோ தான் நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறாரு. அதுலேருந்தே ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே லைட்டாக க்ரஷ் வந்துடுது.
அடுத்த நாள் ஹீரோவையும் ஹீரோ ஃப்ரெண்டையும் கரீம் கூப்பிட்டு விடுறாரு. ஸோ நீங்கள் எப்போதும் போய் லோடு ஏற்றுற இடத்துக்கு இன்றைக்கி போவேனா, இன்றைக்கி வேறு இடத்துக்கு போங்கன்னு சொல்லி அட்ரஸை கொடுக்குறாரு. ஸோ ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டாக அந்த இடத்துக்கு போய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ மறுபடியும் சண்முகத்திட்டேருந்து ஃபோன் வருது. ஸோ ஏற்கனவே ஒரு லாரியில் லோடு ஃபுல்லாக ஏற்றியாச்சு, அதுக்கு வர வேண்டிய டிரைவர் வரல, அதனால் நீங்கள் அந்த லோடை ஏற்றிட்டு வந்துருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னா அந்த வண்டியை ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் ஓட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு மறுபடியும் சண்முகத்திட்டேருந்து ஃபோன் வருது. சண்முகம் ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் வர வழியில் செக் போஸ்ட்லாம் எதுவும் இல்லை, பக்கத்தில் எதுவும் போலீஸ்லாம் இல்லை, இது மாதிரி செக் போஸ்ட்டு போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ரூட்டு மாற்றுங்க, இல்லைனா அப்படியே திரும்பி ரிட்டர்ன் வந்துருங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோக்கு இதை கேட்டோன்னே பயம். என்னென்னா வண்டியில் உப்பு தானே இருக்குது, நீங்கள் ஏன் செக் போஸ்ட்க்கெலாம் போவேணா நிற்க வேணான்னு சொல்கிறீங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கப்ப கரெக்டாக ஒரு செக் போஸ்ட் வேறு வருது. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. சரி, போலீஸ்காரவங்க வேறு வண்டியை நிறுத்த சொல்லி கேட்குறாங்க. இங்கே வேறு சண்முகம் வேறு செக் போஸ்ட்லாம் மாட்டிக்க கூடாதுங்கிறாரு. சரி, என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்ட்ரைட்டாக வண்டியை ஓட்டி செக் போஸ்ட்டே இடித்து தள்ளிட்டு போகிறாரு. இதை பார்த்த போலீஸ் ஆஃபீஸர்லாம் பக்கத்தில் துரத்திக்கிட்டே வராங்க. ஒரு வழியாக ஹீரோட வண்டியை மடக்கியும் பிடிச்சி ஹீரோவையும் ஹீரோ ஃப்ரெண்டையும் அரெஸ்ட் பண்ணியும் வச்சிடுறாங்க. ஆக்சுவலி அந்த வண்டிக்குள்ளே உப்பு இல்லைங்க, உப்புக்குள்ளே கொக்கைன் வச்சு கடத்தியிருக்காங்க. அது 250 கிலோ கொக்கைன். சீனை கட் பண்ணி ஒரு போலீஸ் ஆஃபீஸரை காட்டுறாங்க. இவரை வந்து எஸ்ஐனே சொல்லிக்கிறேன். இவர் தான் அந்த கேஸை விசாரிக்க போகிறவர். வந்த எஸ்ஐ நம்ம ஹீரோவையும் ஹீரோ ஃப்ரெண்டையும் பார்த்து, உங்கள் 2 பேரில் யாருடா தனபாலுங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு ஹீரோக்கும் ஃப்ரெண்டுக்கும், தனபால்னா எங்களுக்கு யாருன்னே தெரியாது சார், நாங்கள் சும்மா டிரைவர் வேலைக்கு தான் சேர்ந்தோம், அது 2 நாளைக்கு முன்னாடி தான் சேர்ந்தோம், இந்த மாதிரிலாம் வண்டிக்குள்ளே இவ்வளோ பொருள் இருக்கும்லாம் எங்களுக்கு தெரியாது சாருங்கிற மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டாக பேசுகிறாங்க. அதுக்கு போலீஸ் ஆஃபீஸரும், நீங்கள் இன்னசென்ட்டாக பேசுனா நீங்கள் நல்லவன் நம்பி நாங்கள் விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஏட்டையாவை பார்த்து இவங்க மேலே எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஸோ இந்த ஏட்டையாவும் ரொம்ப நல்ல டைப்பாக இருக்கார். நம்ம ஹீரோக்கிட்டையும் ஹீரோ ஃப்ரெண்டுக்கிட்டையும் பேசுகிறாரு. இந்த ஏட்டையா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தம்பி உங்கள் 2 பேரையும் நல்லா வசமாக மாட்டி விட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்து தனபாலுங்கிறவர் தான் பெரிய கடத்தல்காரன். அவனுக்கு தெரியாமல் எந்த பொருளும் இங்கேருந்து நகராது. இந்த லோட கூட தனபால் தான் ஏற்றிட்டு வர மாதிரி இருந்துச்சு. திடீர்னு ஆளை மாற்றி விட்டு உங்களை போட்டு விட்ருக்காங்க. ஸோ நாங்கள் ரைடு வரப்போகிறது ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 1/2 கிலோ கொக்கைன் மாட்டினாலே 15 வருஷம் பெயில் இல்லாத தண்டனை. நீங்கள் வேறு 250 கிலோவோட மாட்டிருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னே தெரில அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயமுறுத்தி பேசிகிட்டு இருக்காரு. இதை கேட்டோன்னே ஹீரோக்கும் ஹீரோ ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப அள்ள விட்டுறது. சீனை கட் பண்ணால் எம்எல்ஏ ரங்காவை காட்டுறாங்க. எம்எல்ஏ ரங்காவுக்கு ஃபோன் வருது அவங்க ஆட்கள்கிட்டேருந்து. இது மாதிரி சரக்கு வந்து போலீஸ்கிட்ட மாட்டிக்கிச்சுன்னு கேட்குறப்ப உடனே ரங்கா கேட்குறாரு, தனபாலுக்கு என்னாச்சுன்னு கேட்குறப்ப, தனபால் போல் வேறு புது பசங்களை தான் அனுப்பி விட்டோம், மாட்டிக்கிட்டாங்கிற மாதிரி பேசுகிறப்ப, ஏன்டா புது பசங்களை விட்டீங்க, இதே தனபாலாக இருந்தால் போலீஸ்கிட்டே தண்ணி காட்டிட்டு சரக்கை பத்திரமா அழைச்சிட்டு வந்திருப்பான். இப்போ நான் சரக்குக்கு எத்தனை பேர்கிட்ட மேலிடத்துல பதில் சொல்லணும்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படியே சீனை கட் பண்ணி கடத்தப்பட்ட கொக்கைன்களெல்லாம் எடை போட்டு ஸ்டேஷன்லேயே வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவையும் ஹீரோ ஃப்ரெண்டையும் மட்டும் கோர்ட்டில் ஆஜர்படுத்துறதுக்காக அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ வந்து நம்ம ஏட்டையாக அவங்க 2 பேரையுமே பார்த்து இறக்கப்படுறாரு. ஸோ இவங்க 2 பேரோட வாழ்க்கையை வீணாக்க வேணாமேன்னு நினச்சி அவர் கன் எடுத்து அவர் கையிலே சுட்டுக்கிட்டு இவங்க 2 பேரையுமே தப்பிக்க விடுறாரு. ஸோ அங்கே வந்து எஸ்ஐயோ நம்ம ஏட்டையாவை திட்டுறாரு, 2 பசங்களை கூட பத்திரமா பார்த்துக்க முடியலையான்னு சொல்லிட்டு. இங்கே எம்எல்ஏ ரங்காவை பார்க்குறதுக்காக கரீம் வந்திருக்காரு. ஸோ ரங்காவோ கரீமை திட்டுறாரு, ஏன் தனபாலை விடாமல் புது ஆளை இறக்கி விட்டீங்கன்னு கேட்குறப்ப, கரீமோ ரொம்ப விசுவாசமான ஆள் தனபாலுக்கு. ஸோ அதனால தான் தனபால் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி இந்த புது பசங்களை இறக்கி விட்டேங்கிற மாதிரி பேசுகிறாரு. சரி, உடனே தனபாலுக்கு ஃபோன் அடிங்கன்னு சொல்லி ரங்கா வந்து தனபால்கிட்ட பேசுகிறாரு. ஸோ தனபால்கிட்ட ரங்கா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தனபால் 250 கிலோ கொக்கைன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது. ஸோ மேலிடத்துலலாம் என்னால் பதில் சொல்ல முடியாது, நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, அந்த 250 கிலோ கொக்கைனையும் பத்திரமா மீட்டு எடுத்துகிட்டு வரணுங்கிற மாதிரி பேசுகிறாரு. சீனை கட் பண்ணி ஹீரோவையும் ஹீரோட ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. ஸோ அவங்க 2 பேருமே தப்பிச்சிட்டாங்க. இவங்க தப்பிச்சனால இவங்க நேராக வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்கன்னு நினச்சிட்டு போலீஸ் ஆஃபீஸர்லாம் ஹீரோட அப்பா வீட்லேயும் ஹீரோட ஃப்ரெண்டோட அப்பா வீட்லேயுமே போய் விசாரிக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் அவங்க காட்டுக்குள்ளே இருக்காங்க. எப்படியும் நேராக நம்ம வீட்டுக்கு தான் போலீஸ் போகும். ஸோ நம்ம பொறுமையாக அந்த காட்டுக்குள்ளே இருப்போம், யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்போங்கிறப்ப தான் கரெக்டாக ஹீரோயினோட ஞாபகம் வருது. ஸோ ஹீரோயினை மீட் பண்ணி ஹெல்ப் கேட்குறாரு. ஹீரோயினும், நீங்கள் இங்கே இருந்தால் சேஃப்டி கிடையாது, போலீஸ் எப்படியும் வலை வீசி உங்களை தேடிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு 2 பேருக்கும் நான் பாஸ்போர்ட் விசா ரெடி பண்ணுறேன், நீங்கள் ஃபாரின் போகிறது தான் நல்லதுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம தனபாலை காட்டுறாங்க. ஸோ தனபாலை ஆளுங்களோட தைரியமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்து போலீஸ் எல்லாரையும் அடித்து போட்டுட்டு சரக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாரு.
தனபால் போன கொஞ்ச நேரத்திலேயே எஸ்ஐ ஸ்டேஷனுக்கு வராரு. ஸோ நடந்ததெல்லாம் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து அக்யூஸ்டும் தப்பிச்சிட்டாங்க, பொருளும் போயிடுச்சுங்கிறனால நம்ம எஸ்ஐக்கு ரொம்பவே கெட்ட பேர் ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 1 மாதத்துக்குள்ளே பொருளும் வரணும், அக்யூஸ்டும் வரணும்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறாங்க. அப்படி அந்த 1 மாதத்துக்குள்ளே அக்யூஸ்ட்டை பிடிக்கலன்னா வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றிடுவோங்கிற மாதிரி நம்ம எஸ்ஐக்கு வார்னிங் கொடுக்குறாங்க. சீனை கட் பண்ணி ஹீரோவையும் ஹீரோ ஃப்ரெண்டையும் பார்க்க ஹீரோயின் வராங்க. நீங்கள் ஃபாரின் போனோம்னா பாஸ்போர்ட் விசாலாம் ரெடி பண்ணுறதுக்கு எப்படியும் 2 லட்சம் ஆகுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. நாங்கள் 1 லட்சத்துக்கே வாய்ப்பு இல்லாமல் தான் இப்படி ஒரு வேலைக்கு சேர்ந்து பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம், 2 லட்சத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டை என்னோட அப்பா கவுன்சிலர் தான், அவர் நிறையா வச்சுருப்பாரு, அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு ஹீரோயினும் அவங்க அப்பா கிட்ட கேட்டு வாங்கிக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டேன், பேலன்ஸ் காசு 40,000 இதை நீங்கள் வச்சுக்கோங்க, ஏஜென்ட்டுக்கெல்லாம் கொடுக்காதீங்க, நீங்கள் ஃபாரின் போனோன்னா உங்கள் செலவுக்கு தேவைப்படுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணி போலீஸ் அந்த நபர் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதாவது ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோ ஃப்ரெண்டுக்கும் ஃபாரின் போகிற ஏற்பாடு பண்ணித்தரேன், 1 லட்சம் காசு வேணும்னாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இவரோட நம்பர்லேருந்து 2-3 தடவை ஹீரோவுக்கு ஃபோன் போயிருக்கோம். இவர் சொல்கிறாரு, நான் அவங்களுக்கு அடிக்கலை, என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு தான் அடிச்சிருப்பா, நான் தான் ஸ்கிட்டுக்கு ஹெல்ப் வேணும்னா அவன் தம்பி நம்பரை வாங்கிக்கோ, ஹெல்ப் கேட்டுக்கோன்னு சொன்னால் அதனால் அடிச்சிருப்பாங்கிறப்ப, ஏன் உங்கள் ஃபோன்லேருந்து அடித்தா, அவங்களுக்கு ஃபோன் இல்லையான்னு கேட்குறப்ப அந்த பொண்ணுக்கு ஃபோன் இல்லை, இலங்கை பொண்ணு தான், இங்கே தான் ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன்னொன்னே சரின்னு ஹாஸ்டலுக்கு பக்கத்தில் இருக்க கடைக்கு போய் விசாரிக்கிறாங்க. கடைக்காரரும் ரொம்ப நல்ல விதமாக சொல்கிறாரு, ரொம்ப நல்ல பொண்ணு, இந்த காலத்தில் ஃபோன் இல்லாமல் இருக்கிறதே ஆச்சரியம், இங்கே தான் வந்து 1 ரூபா பூத்தில் அப்பப்போ வந்து ஃபோன் பேசிட்டு போகுங்கிற மாதிரி சொல்கிறாரு அந்த கடைக்காரரோ போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட. சீனை கட் பண்ணால் ஹீரோவையும் ஹீரோ ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. ஸோ இவங்க 2 பேரையும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் வழி அனுப்புறதுக்காக ஹீரோயினோட ஆள் ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோ ஃப்ரெண்டும் கேரளாவுக்கு தான் வந்திருப்பாங்க, கொச்சின்லேருந்து தான் போட் ஏற போகிறாங்க. களோட அகதியாக எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு அவங்களோட வந்து உட்காந்துருக்காங்க. இந்த இடத்துல ஹீரோயின் வந்து அந்த பொட்டி கடைக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ அந்த பொட்டி கடையில் இருக்க பொண்ணும் ஹீரோயினை நல்லா நோட் பண்ணுறா. ஸோ ஹீரோயின் அனுப்பின ஆளுக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் பத்திரமா ஹீரோ ஃப்ரெண்டும் போயிடுவாங்களான்னு கேட்குறப்ப, ஆமாம் என்னைக்கு போட்டு ஏறுறாங்கன்னு கேட்குறப்ப, நாளைக்கு சாயங்காலம் கேரளாலேருந்து ஏறுறாங்கங்கிற மாதிரி டீட்டெயிலாம் சொல்கிறாரு. சரி நானும் வரேன், இதுக்கப்புறம் ஹீரோவை பார்க்க முடியுதோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஸோ இதை அந்த பொட்டி கடையில் இருக்கவங்களும் நல்லா நோட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவும் கொச்சினில் போட்டு ஏறுறதுக்கான டைம் வந்துருச்சு, இன்னும் ஹீரோயின் வரலையேன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இவரும் போட்டு ஏறி போயிடுறாரு. ஹீரோ இந்த போட்டில் போய் கொச்சினில் இறங்கிக்குவார், கொச்சின்லேருந்து மெயின் போட்டு ஏறிடுவார். ஸோ இப்போ போட்டும் ஏறிட்டார், இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபாரின் போயிடலாம், நிம்மதியாக போயிட்டுருக்காரு. இங்கே ஹீரோயினும் வேக வேகமாக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்கே வந்து உடனே ஸ்டேஷனுக்கு வான்னு சொல்லி ஹீரோயினை அடித்து அழைச்சிட்டு போகிறாங்க. என்னடா பிரச்சனை, எப்படிடா ஹீரோயினை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில. ஸோ அங்கே போய் பார்த்து எங்கே அவன் ஏறியிருக்கான் கேட்குறப்ப, எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி ஸ்டார்டிங்கில் சொல்கிறாங்க. ஹீரோயினை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. எனக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும், நீ அந்த பொட்டி கடையில் என்ன பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் எங்கள் ஆளுங்க எல்லாத்தையும் கேட்டு வந்து சொல்லிட்டாங்க, சொல்லுன்னு அடித்து கேட்குறப்ப, கொச்சினில் போட்டு ஏற போகிறாங்க, அது மட்டும்தான் எனக்கு தெரியும், வேறு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவோட போட்டு போயிட்டுருக்கப்ப இன்னொரு போட்டு இவங்களை நோக்கி வர்றதை பார்க்குறாங்க. ஸோ ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டு தான் அதில் இருக்கிறதுலே தமிழர்கள்னு பார்த்தா இன்னொரு நபரும் தமிழர் தான், அவரும் ஜெயிலில் இது மாதிரி தப்பு பண்ணிவிட்டு தப்பிச்சு வந்தவர் தான். ஸோ அந்த போட்டு இங்கே தான் வருதுன்னு தெரிஞ்ச உடனே அவர் தண்ணிக்குள்ளே குதித்து தப்பிச்சிடுறாரு. ஸோ அவரை பார்த்த உடனே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுமே தண்ணிக்குள்ளே குதித்து தப்பிச்சிடுறாங்க. அகதிகளெல்லாம் தங்க வச்சிருக்க முகாமில் போய் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் ஹீரோயினை அழைச்சிட்டு போய் செக் பண்ணுறாங்க. ஸோ அங்கே ஹீரோ ஃப்ரெண்டும் இல்லை, எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னு தெரிய வருது. ஸோ இங்கே ஹீரோ மட்டும் தனியாக அந்த இன்னொரு நபரோட கரை ஒதுங்கியிருக்காரு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு எங்கே போனார்னு தெரில. அதுக்கு இந்த நபரோ கண்டிப்பாக உன் ஃப்ரெண்டு வேறு எங்கேயாவது கரை ஒதுங்கியிருப்பான், நீ கவலைப்படாதன்னு சொல்லி ஆறுதல் படுத்திகிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஹீரோவுக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. நம்ம தானே ஃபாரின் போகணுன்னு ஆசைப்பட்டோம், இப்போ நம்மளுக்காக அவன் வந்து இப்படி ஆயிட்டானேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கே அப்படியே தலைவரை காட்டுறாங்க. ஆக்சுவலி இந்த தலைவர் வச்ச ஆள் தான் இந்த எஸ்ஐங்க. இதுக்காக தலைவர் எஸ்ஐயை வச்சு தனபாலை பிடிக்கணும்னு பார்க்குறாருன்னா, நம்ம ரங்காக்கு அரசியலுக்கு தேவையான எல்லா காசு செல்வாக்கையும் தேடி தந்தது அந்த தனபால் தான். ஸோ தனபாலை பிடிச்சா எல்லா குற்றங்களும் நிரூபிக்கப்பட்டுரும். ஸோ ரங்காவையும் போலீஸில் பிடிச்சி போட்டுடலாங்கிற காரணத்துக்காக தலைவர் வந்து எஸ்ஐயை நியமிச்சிருப்பாரு. ஸோ இங்கே ரங்காக்கோ தெரிஞ்சிருது எஸ்ஐ வந்து தலைவர் வச்ச ஆள்னு. ஸோ நம்ம எஸ்ஐ கிட்ட எதுக்கும் பேசி பார்ப்போம்னு சொல்லி
பேசி பார்க்குறாங்க. உனக்கு ஏகப்பட்ட சொத்து பத்து பணம் எல்லாம் தரோம், நீ இந்த கேஸை விட்டுருங்கிற மாதிரி பேசுகிறாங்க. உங்களை விட அதிகமாகவே உங்கள் தலைவர் எனக்கு தரேன்னு சொல்லிட்டாரு, அதனால் உங்கள் தலைவருக்கு தான் நான் வேலை பார்ப்பேன்னு எஸ்ஐ சொல்லிடுறாரு. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோ இன்னுமே வருத்தத்தில் இருக்கார், அவரோட ஃப்ரெண்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இன்னொரு நபரும் நீ எதுக்கு வருத்தப்படுற, நீ எந்த தப்பும் பண்ணல, எதுக்கு பயந்து பயந்து ஒளிஞ்சிருக்கு, நீ ஒளிய திரும்ப உன்னை துரத்திக்கிட்டே தான் வருவாங்க, நீ எதிர்த்து நில்லுங்கிற மாதிரி தைரியம் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு அட்வொகேட் நம்பர் தரேன், அவங்கள போய் மீட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன ஹீரோவும் அந்த அட்வொகேட்டை மீட் பண்ண வராங்க. நான் எந்த தப்பும் பண்ணல மேம், என்னை இந்த கேஸ்லேருந்து காப்பாற்ற முடியுமான்னு கேட்குறப்ப, இப்போதைக்கு நீ அமைதியாக இருக்கிறது தான் நல்லது, இப்போ ஒரு அரசியல் ஆட்டமே நடந்துகிட்டு இருக்கு, நீ அமைதியாக இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் தானாகவே சால்வ் ஆயிரும், அதனால் நீ இது வரைக்கும் தலைமறைவாக எப்படி இருந்தியோ அதே மாதிரி இருன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. மட்டும் இல்லாமல் தனபால் மட்டும் போலீஸ் கையில் சிக்கிட்டானா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உன்னை விட்டுருவாங்க, அவங்களுக்கு தேவை இப்போ தனபால் மட்டும்தான் சொல்லி இந்த வக்கீல் சொல்கிறாங்க. அப்படின்னா தனபாலை எப்படியாவது நம்ம மீட் பண்ணணுங்கிறதுக்காக ஸ்டார்டிங்கில் வேலைக்கு சேர்த்து விட்டு அந்த சண்முகத்தை போய் மீட் பண்ணி அடிக்கிறாரு. ஏன்டா இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டி விட்டுரு, நான் இப்போ கரீம் பாயை பார்க்கணும், கரீம் கிட்ட அழைச்சிட்டு போன்னு சொல்கிறாரு. கரீம் கிட்ட போய் இது மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க பாய், இது மாதிரி நான் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், எனக்கு தங்க ஒரு இடம் கொடுங்கன்னு சொல்லவும் கரீம் வந்து தனபால் இருக்க ஏரியாவுக்கு பக்கத்து வீட்டில் போய் விடுறாரு. ஸோ எப்படியோ இவர் நம்ம ஹீரோ தனபாலுக்கு பக்கத்தில் வந்துடுறாரு. நைட்டு ரெஸ்ட் ரூம் போகலாமேன்னு ஏந்திரிச்சு வெளில வந்து பார்த்தா தனபாலோட வீட்டை ஆளுங்க ரவுண்டு போட்டிருப்பாங்க. ஹீரோ தான் எப்படியோ அந்த ஆளுங்கள்லாம் அடித்து தனபாலை காப்பாற்றுவார். தனபாலை கொல்ல ஆள் அனுப்புனதே ரங்கா தாங்க. ஸோ தனக்கு விசுவாசமாக இருக்கிறவனே கொல்ல ஏன் ஆள் அனுப்பியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தனபால் வந்து போலீஸ்கிட்ட மாட்டினா இவரோட வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறிடுங்கிறதுக்காக தனபாலை கொலை பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே வந்து அந்த புதுசாக வந்த பையன் குறுக்க பூந்துட்டனால தனபாலை போட முடியலன்னு ஒரு ஆள் வந்து ரங்கா கிட்ட சொல்கிறாரு. ஸோ அப்போனா அந்த புதுசாக வந்த பையனே வச்சு தனபாலை முடிக்க பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் நம்ம தான் போட ட்ரை பண்ணோங்கிறது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரங்கா பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோவோட ஃப்ரெண்டு எப்படியோ ஹீரோவை தேடி கண்டுபிடிச்சி ஹீரோ இருக்க ஊருக்கு வந்துடுறாரு. ஸோ எப்படி இவர் பொழைச்சி வந்தாருங்கிற கதையுமே சொல்கிறாரு. தண்ணிக்குள்ளே குதிச்சது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறம் மீன் பிடிக்க வந்த மீனவங்க தான் என்னை காப்பாற்றி இங்கே அழைச்சிட்டு வந்தாங்கங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ ஹீரோவை பார்க்குறதுக்காக ரங்கா எம்எல்ஏ ரங்காவோட ஆளுங்க வராங்க. ஸோ நீ எப்படியாவது தனபாலை போட்டிங்கன்னா தனபாலோட இடத்துக்கு நீ வந்துடலாம், ஸோ இந்த விஷயத்தை பற்றி கரீம் கிட்ட எதுவும் சொல்லிக்காதன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோவும் ஸ்டார்டிங்கில் தயங்குறாரு, இருந்தாலும் ஓகே சொல்லிடுறாரு. ஹீரோக்கு வந்து தனபால் ஏதோ ஒரு வேலையாக ஒரு இடத்துக்கு போகிறாருங்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம எம்எல்ஏ ரங்காவோட ஆளுங்களுக்கு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டேன், மீதி வேலைலாம் நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்லி ஹீரோவும் ஃபோனை வச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ மறுபடியும் யாருக்கோ ஃபோன் அடிக்கிறாரு. யாருக்குன்னு பார்த்தா எஸ்ஐக்கு ஃபோன் பண்ணி தனபால் இருக்க இடத்த சொல்கிறாரு. இதை பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டுக்கே ஷாக் ஆகுது. நம்ம எஸ்ஐக்கு தான் பயந்து இருக்கோம், நீ எஸ்ஐக்கிட்டே ஃபோன் பண்ணி தனபாலை பற்றி சொல்கிறீ, என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் ஃபஸ்ட்டு சண்முகத்தை பார்க்க வரப்போ சண்முகத்துலேருந்து ஃபோன் வாங்கி நான் ஹீரோயினுக்கு அடிக்கலாமேன்னு அடித்தேன், அப்போ தான் வேற ஒரு நபர் எடுத்தார், இது மாதிரி உன்னை பிடிக்கணுங்கிறதுக்காக ஹீரோயினை வந்து ஜெயிலில் வச்சுருக்காங்க, ஒன்றால் அவள் கஷ்டப்படுறான்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாச்சு, நான் போய் போலீஸில் சரண்டர் ஆகலாமேன்னு போய் பார்த்தேன். அப்போ தான் எஸ்ஐ சொன்னார், எனக்கு தேவை நீ இல்லை தனபால் தான், ஸோ தனபாலை பிடிக்க எப்படியாவது ஹெல்ப் பண்ணினா உன்னை இந்த கேஸ்லேருந்து எடுத்து விட்டுடுறேன்னு சொன்னார். ஸோ இப்போ வந்து தனபாலை போலீஸ் பிடிச்சாங்கன்னா நம்ம மேலே எந்த கேஸும் இருக்காது. இதே தனபாலை வந்து எம்எல்ஏ ஆளுங்க போட்டுட்டாங்கன்னா நம்ம வந்து தனபாலோட இடத்துக்கு வந்துடலாம், ரெண்டு சைடுமே நம்மளுக்கு நல்ல சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி ஹீரோ பேசிகிட்டு இருக்காரு. ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கப்பே ஹீரோக்கு ஒரு ஃபோன் வருது. யாருடான்னு பார்த்தா நம்ம ஏட்டையாக தான் அடிக்கிறாரு. ஏன்டா என் உயிரை கொடுத்து உங்களை காப்பாற்றலாம், நீங்கள் மறுபடியும் போய் அந்த எஸ்ஐக்கிட்டே டீல் பேசியிருக்கேல்ல, அந்த எஸ்ஐ தனபாலை பிடிச்சதுக்கப்புறம் ஒன்றையும் போட்டுடலாங்கிற முடிவில் தான் இருக்கார், ஸோ நீ வந்து எப்படியாவது தப்பிச்சிருங்கிற மாதிரி பேசுகிறாரு. ஸோ ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல, நம்ம யாரை நம்பினாலும் எல்லா பக்கமும் கெட்ட ஆளுங்களாகவே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இங்கே எஸ்ஐ டீமு ஹீரோ சொன்ன அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரங்காவோட அடியாளுங்களுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ அடுத்து ஹீரோவும் கரீமுமே அந்த இடத்துக்கு வராங்க. இப்போ எல்லோரும் யாருக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரங்கா தனபாலுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஒரு பக்கம் கரீமோட ஆளுங்களுக்குள்ளே பயங்கர சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இப்போ எதுவும் இறங்க வேணாம், வேடிக்கை மட்டும் பார்க்கலாம், தனபால் வந்தோன்னே நம்ம வேலையை பார்க்கலாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு தனபாலும் வராரு. ஸோ இப்போ போலீஸ் டீமும் களத்தில் இறங்குறாங்க. ஸோ தனபாலை ஆல்மோஸ்ட் கொல்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோ தான் இடையில புகுந்து தனபாலை காப்பாற்றுவார். ஆக்சுவலி தனபால் கூட கேட்பார், ஏன் நீ என்னை காப்பாற்றினேன்னு கேட்குறதுக்கு, அங்கே இருக்க ஆளுங்களே நீங்கள் மட்டும்தான் எனக்கு நல்லவங்களாக தெரிஞ்சுங்க,
அதனால தான் நான் உங்களை காப்பாற்றினேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இல்லாமல் தனபால் கூட நம்ம ஹீரோ கிட்ட சாரி கேட்குறாரு. நான் அன்னைக்கு கடத்த வேண்டிய லோடை நீ கடத்தினால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், அதுக்காக ரொம்பவே சாரி. இனிமேல் உனக்கு எந்த கேஸுக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ சுதந்திரமாக போய் உன் வாழ்க்கையை வாழுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோ இப்போ மறுபடியும் அவரோட நாடகத்துறைக்கே வராரு. அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்பி கரெக்டாக 1 மாதம் ஆகியும் கடத்தல்காரனையும் பிடிக்கல, அந்த கடத்தப்பட்ட லோடையும் கிடைக்காதனால அவர் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ மறுபடியும் அவரோட நாடக குழுவிலே வந்து ஜாயின் பண்ணி இதை இருக்க வேலையை சொர்க்கம்னு சொல்லிட்டு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டால் போய் சிக்கலில் தான் மாட்டிக்கணும்னு சொல்லி இவர் இந்த ட்ராமா குழுவில் இருக்காரு. இந்த மாதிரியான ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.